வணக்கம். ரேக் மாஸ்டரி சீரிஸோட எபிசோட் 8க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரீரேங்கிங் பத்தி பார்க்க போறோம். வெக்டார் சர்ச் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆனா அது எப்பவும் அக்யூரேட்டா இருக்கிறது இல்ல. அதனால முதல் ரிசல்ட்ட அப்படியே நம்பாதீங்க. ரீரேங்க் பண்ணுங்க. ரீரேங்கிங் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஒர்க் ஆகும். முதலாவது இனிஷியல் ரிட்ரீவல். ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ வேகமா எடுப்போம். இரண்டாவதா டாக்குமெண்ட் ஸ்கோரிங். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் 0ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கோர் கொடுப்போம். மூணாவதா ரீஆர்டரிங். ஸ்கோருக்கு ஏத்த மாதிரி சார்ட் பண்ணுவோம். கடைசியா செலக்ஷன். டாப் 3 பெஸ்ட் டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுப்போம். 10 டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து பெஸ்டான 3. மெத்தட் 1 எல்எல்எம் பேஸ்டு ரீரேங்கிங். இங்க எல்எல்எம் ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒர்க் ஆகும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் பொறுமையா படிச்சு பார்த்து அது கொரிக்கு எவ்வளவு ரெலவன்ஸா இருக்குன்னு ஒரு ஸ்கோர் கொடுப்போம். இது ரொம்ப அக்யூரேட் ஆனா கொஞ்சம் ஸ்லோ. ஏஐ ஜட்ஜ் மாதிரி ரிலவன்ஸ் ஸ்கோர் கொடுக்கறது இது கில்லி. மெத்தட் 2 கீவேர்ட் பேஸ்டு ரீரேங்கிங். கொரியில இருக்கிற கீவேர்டை எடுத்து டாக்குமெண்ட்ல எவ்வளவு தடவை வருதுன்னு மேட்ச் பண்ணுவோம். கீவேர்டு இருந்தா பிளஸ் பாயிண்ட், முன்னாடியே வந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இது ஒர்க் ஆகும். எல்எல்எம் அக்யூரேட் ஆனா ஸ்லோ. ஆனா கீவேர்ட் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். இது உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. இந்த கம்ப்ளீட் பைப்லைனை பாருங்க. முதல்ல கொரி எம்படிங்ஸை வச்சு 10 டாக்குமெண்ட்ஸ் எடுப்போம். அப்புறம் அதை ரீரேங்க் பண்ணி டாப் 3 டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணுவோம். வெக்டார் சர்ச்சோட ஸ்பீட், எல்எல்எம்மோட அக்யூரேசி ரெண்டும் சேர்ந்தா உங்க அவுட்புட் செம குவாலிட்டியா வரும். எபிசோடு 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ரீரேங்கிங் மாஸ்டர் ஆகிட்டீங்க. இதோட நோட் புக் வேணும்னா கமெண்ட்ல ரீரேங்க்னு டைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஏஐ இரால அப்டேட்டா வச்சுக்க உதவுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கிருஷ்ணன். அடுத்த எபிசோட்ல கரெக்டிவ் ரேக் பத்தி பார்க்கலாம். நன்றி.